ஹே காய்ஸ், ஹீரோவோட ஹெச்எஃப் டீலக்ஸ் 100ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடல் ஹெச்எஃப் டீலக்ஸ் எப்போ இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடுல ஷோரூம்ஸில் அவைலபிளாக இருக்கும், என்ன ப்ரைஸ், இந்த பைக்கில் அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ஹீரோவோட இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அப்படிங்கிற அந்த ஒரு நியூ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ நீங்கள் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது, அதாவது பெட்ரோல் பவர்டு வெஹிக்கிள்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பவர்டு பைக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக எமிட் பண்ணும், அதை வந்து ரெடியூஸும் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடல் பைக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பவர்டு பெட்ரோல் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஹெச்எஃப் டீலக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நார்மலான வேரியண்ட்டே நமக்கு கிட்டத்தட்ட 4 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,000 rupees ட்ரம் பிரேக் கிக் ஸ்டார்ட்லேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 68,000, 69,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 வேரியண்ட்டில் 4 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அப்படிங்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 72,000 75,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. i3s அந்த டெக்னாலஜியோட தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த i3s ட்ரம் பிரேக் செல்ஃப் ஸ்டார்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடலோட வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பைக்கை தான் இருக்கும். இந்த பைக்கில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு, i3s டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 9.6 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அண்ட் 5 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 97.2 cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பைக்கில் 60 கிலோமீட்டருக்கு மேலேயே மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டராக ஒரு ரெகுலர் யூசேஜுக்கு டிராஃபிக்கில் எவ்ரிடே என்ன மாதிரியான கண்டிஷன்னாலும் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன் அப்படின்னா ஹீரோவில் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கிடைக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் மாடலை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கோட டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடரான அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. டயர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அதாவது கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரேர் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கில் உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப், ஹாலஜன் டெய்ல் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மாடல் மார்க்கெட்டில் வந்து வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.